அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் காலை நேர ராஜ உணவு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த மாதிரி ராகி புட்டு, கம்பு புட்டு, நான் எடுத்துருக்கிறது வந்து கவுனி புட்டு. இதெல்லாமே நம்மளுக்கு மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது இல்லையா? அதனால் நம்ம டக்குன்னு வாங்கி ஈஸியாக செஞ்சு ரெடி பண்ணிடலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து கவுனி புட்டு மாவு. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி அதையும் சேர்த்துருக்குறேன். அப்போ நம்ம தண்ணி சூடு பண்ணி சேர்த்தும்போது புட்டு வந்து நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுற போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. காலை நேரம் நம்ம வந்து என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி புட்டு மாவு ரெடியாக இருந்தால் நம்ம ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். கொண்டக்கடலையும் நான் ஊற வச்சுருந்தேன். அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இதையும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு லிட்டை போட்டு நம்ம ரெடி பண்ண கவுனி புட்டு மாவை இதுலேயே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக தேங்காய் பூவும் சேர்த்துட்டு அது மேலே கவுனி புட்டு மாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் பூ மறுபடியும் சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கடலை வந்து வேகணும்னா விசில் போட்டு 2 விசில் விட்டு வேக விடணும். அதுக்கு முன்னாடி புட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொண்டக்கடலைக்கு ஒரு சேலடு மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு சின்ன வெங்காயம், மல்லித்தலை, எலுமிச்சம்பழம், தயிர் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து புட்டு ரெடி ஆகிடுச்சு. விசில் போட்டு கடலையை வந்து ஒரு 2 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருப்போம். வரமிளகாயை ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணால் எப்படி இருக்கும், அதான் இது சில்லி ஃப்ளேக். இப்போ வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்து அசம்பிள் பண்ணிடலாம். தயிர் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். ஜூஸியாகவும் இருக்கும், க்ரீமியாகவும் இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதையும் சேர்த்துட்டு தயிரோட மல்லித்தலையும் சேர்த்துருக்குறேன், அதோட சில்லி ஃப்ளேக். அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு அதோட எலுமிச்சம்பழச்சாறு கொஞ்சம் விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழச்சாறு விட்டாச்சா. அடுத்து வேக வச்ச கொண்டக்கடலை அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டிங் கூட. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். எம்டி ஸ்டொமக்கில் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா இதுதான் நார்மல் வாட்டர் ஒரு கப்பு. அந்த கப்பில் வந்து சியா சீடு ஊற வச்சுருந்தேன் நைட்டு, அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நார்மல் வாட்டரில் சியா சீடு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கப்பு எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டேன். அடுத்து காலை நேர ராஜா உணவாக கவுனி புட்டு. இந்த கவுனி புட்டில் வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை, நல்லெண்ணெய் இதெல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதோட கொண்டக்கடலை சேலடு இதுவும் செம்மையாக இருக்கும். உங்களுக்காக நான் செய்து காமிச்சிருக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.